என் இனிய தமிழ் மக்களுக்கு புரிசைகிற சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நான் இந்த எபிசோடில் இந்த எஸ்டிடி ஸ்டாம்ப் டியூட்டி அதெல்லாம் பற்றி பேசலான் இருக்கிறேன். நான் கொஞ்சம் நாளாக என்னுடைய நண்பருடைய அக்கௌண்ட்டில் யூஎஸ் மார்க்கெட்டில் கூட ட்ரேட் பண்ணுறேன். யூஎஸ் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணும்போது எங்கிட்ட ரெண்டு சார்ஜஸ் தான் வாங்குகிறாங்க. ஒன்று ப்ரோக்கரேஜ் வாங்குகிறாங்க, இன்னொன்று எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ப்ரோக்கருக்கு போகுது, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. இந்த ரெண்டு தவிர அவங்க வேறு எதுவுமே வாங்குறதில்ல. ஆனால் இதே நீங்கள் இந்தியாவில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரோக்கரேஜ், எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, கிளியரிங் மெம்பர் சார்ஜஸ், செபி சார்ஜஸ், எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் ஃபீ, அதுக்கப்புறம் இதில் சில சார்ஜஸ்க்கு ஜிஎஸ்டி, ப்ரோக்கரேஜுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாமே ஆட் பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸ் இந்தியாவில் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த எஸ்டிடி ஸ்டாம்ப் டியூட்டி ப்ரோக்கரேஜ் ப்ரோக்கருக்கு போகுது, கிளியரிங் மெம்பர் சார்ஜஸ் கிளியரிங் மெம்பருக்கு போகுது. பட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ப்ரோக்கரை தான் கிளியரிங் மெம்பராகவும் இருப்பாங்க, அதை அவங்களே எடுத்துக்கிறாங்க. எஸ்டிடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, ஸ்டாம்ப் டியூட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது, எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் ஃபீ எக்ஸ்சேஞ்சுக்கு போகுது. ஆனால் எக்ஸ்சேஞ்சுக்கு போகிற காசில் கொஞ்சம் காசு அப்படியே திரும்ப ப்ரோக்கருக்கு அவங்க பாஸ் ஆன் பண்ணிவிடுவாங்க. அது ப்ரோக்கருக்கு எக்ஸ்ட்ரா இன்கம். இதில் ஒரு ஒஸ்ட்டு திங்குன்னு பார்த்திங்கன்னா இதில் ஸ்டாம்ப் டியூட்டி தான். எஸ்டிடியாவது நீங்கள் செல் பண்ணும்போது மட்டும்தான் எஸ்டிடி கொடுக்கணும், பை பண்ணும்போது எஸ்டிடி கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது நீங்கள் பை பண்ணும்போதும் ஸ்டாம்ப் டியூட்டி கொடுக்கணும், நீங்கள் செல் பண்ணும்போதும் ஸ்டாம்ப் டியூட்டி கொடுக்கணும். ஸோ அதுதான் அந்த ஸ்டாம்ப் டியூட்டியில் இருக்கிற ஒரு ஒஸ்ட்டு விஷயம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம எஸ்டிடி பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். முதல்ல இந்த எஸ்டிடியோட வரலாறு பற்றி சொல்லிடுறேன். ஒரு காலத்தில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருந்தது. அதை நீங்கள் ஷேர் வாங்கி ஒரு வருஷம் கழிச்சு விற்றிங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு. அதுக்கு 10% என்னமோ ஒரு டேக்ஸ் இருந்தது. அது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, உலகத்தில் நிறைய நாடுகளில் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாதுங்க, இந்தியாவில் ஏன் வைக்கிறீங்க, அதை எடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ பி. சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அப்போ என்ன பண்ணார், ஒரு தடவை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் நாங்கள் 0 பண்ணிடுறோம், ஆனால் இதனால் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் வருமானம் குறையும், அந்த வருமானத்தை ஈடுகட்டுறதுக்காக எஸ்டிடி அப்படின்னு ஒரு புது டேக்ஸ் கொண்டு வரும், செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸு அப்படின்னு சொன்னார். அதுவே முதல்ல எனக்கு தெரிஞ்ச தப்பு. ஏன் தப்புனா, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் யார் பே பண்ணுவாங்க, யார் லாபத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. நஷ்டத்தில் இருக்கிற யாரும் டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த எஸ்டிடிங்கிறது நீங்கள் லாபத்தில் இருந்தாலும் நீங்கள் பே பண்ணுறீங்க, நஷ்டத்தில் இருந்தாலும் பே பண்ணுறீங்க. ஸோ ஒருத்தர் லாபம் அடைகிறாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து டேக்ஸ் வாங்குறது தப்பு இல்லை, ஒருத்தர் நஷ்டம் அடைகிறாங்க அவங்கக்கிட்டேருந்து டேக்ஸ் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு அது சரியாக படலை. ஆனால் இந்த டேக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இப்படி ஒரு டேக்ஸ் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு டேக்ஸு. இப்போது நம்ம நிறைய டேக்ஸ் பே பண்ணுறோம், நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறோம், நமக்கு டிடிஎஸ் பே பண்ணுறோம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபைனலாக நம்ம டேக்ஸ் பே பண்ணும்போது அதெல்லாம் மைனஸ் பண்ணிப்போம். ஒரு உதாரணத்துக்கு நான் அட்வான்ஸாக ஒரு 10 ரூபா டேக்ஸ் பே பண்ணுறேன். அப்போது அந்த வருஷ கடைசியில் நான் ஒரு 50 ரூபா டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குதுன்னா நான் தான் 10 ரூபா பே பண்ணிட்டேன், மீதி 40 ரூபா தான் பே பண்ணுவேன். இப்போது இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி ஒரு சிம்பிள் உதாரணத்துக்காக சொல்கிறேன், நான் ஒரு எவ்ரிடே ஒரு 1 ரூபி பே பண்ணுறேன்னு வச்சுப்போம். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஒரு 250 ட்ரேடிங் செஷனில் நான் 250 ரூபா நான் டேக்ஸ் பே பண்ணிடுறேன் ஆல்ரெடி. இட்ஸ் அ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், இட் இஸ் அ டேக்ஸ் பெய்டு ஆல்ரெடி. ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ 1000 ரூபாய்க்கு நான் ஒரு 300 ரூபா டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். அந்த 250 ரூபா தான் நம்ம ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணியாச்சு. அப்போ மீதி 50 ரூபா தான் நான் பே பண்ணணும். ஸோ அப்படி தான் ரூல் இருந்தது. அந்த எஸ்டிடி கொண்டு வந்த காலத்தில் அப்படி தான் ரூல் இருந்தது. அந்த எஸ்டிடி நீங்கள் பே பண்ணுறது இட் இஸ் அ டேக்ஸ் பெய்ட், இட் கேன் பி அட்ஜஸ்டட் அகைன்ஸ்ட் த ஃபைனல் டேக்ஸ் பேமெண்ட். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை எடுத்து விட்டுட்டாங்க. ஃபைனல் பேமெண்ட்டில் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இது பே பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்னா, நான் டெய்லி 1 ரூபா எஸ்டிடிஎம் பே பண்ணிவிட்டு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்தோன்னா அதுக்கு நான் 300 ரூபா டேக்ஸ் பே பண்ணணும். இது கிட்டத்தட்ட டபுள் டேக்ஸேஷன் மாதிரி ஆகிடுது. அதை பற்றி யாரும் கவலைப்படல, அப்படி தான் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட் மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் வந்தது. இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே என்ன பண்ணாங்க, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸை திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் எஸ்டிடி எதுக்காக கொண்டு வந்தாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வெளியே போகுது, அதனால தான் எஸ்டிடி உள்ளே வந்தது. இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் உள்ளே வந்துடுச்சு, எஸ்டிடி வெளியே போகலை, எஸ்டிடி அப்படியே தான் இருக்குது. அது அப்படியே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை.
அந்த எஸ்டிடியை வந்து ஏற்றி விட்டுட்டாங்க. ஆப்ஷன் செல்லிங்க்கு மட்டும் எஸ்டிடி வந்து 1750 rupees பர் க்ரோர் டர்ன் ஓவர் இருந்தது, 5000 rupees பர் க்ரோர் டர்ன் ஓவர்னு மாற்றி விட்டுட்டாங்க 2016. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 மடங்கு விலை ஏற்றம். இப்போது போன வாரம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 5000 ரூபாயிலேருந்து 6250 ரூபாய் அப்படின்னு ஏற்றி விட்டுட்டாங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1700 ரூபாயிலிருந்து 6250 ரூபா, அது கிட்டத்தட்ட 4 மடங்கு. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் நாங்கள் எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி தான் எஸ்டிடி உள்ளே வந்தது. இப்போ லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங்க்கு 4 மடங்கு எஸ்டிடி ஏரியும் போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் அந்த லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்றது கேஷ் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான், இங்கே விலை ஏற்றினது வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு, அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து இது வந்து ரொம்ப அதிகம். எதனால் இதை பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிம்பிள், 90% வால்யூம் வந்து ஆக்சுவலாக இங்கே ஆப்ஷன்ஸில் தான் ட்ரேட் நடக்குது இந்தியாவில். அதனால் அங்கே தான் போய் டேக்ஸு அதிகமாக்கி விட்டுட்டாங்க. இதில் வந்து 2-3 விஷயம் என்ன அப்படின்னாக்கா, முதல்ல வந்து செபியோட ரிப்போர்ட்டை என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து நஷ்டம் தான் அடைகிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மீதி 10%லையும் கிட்டத்தட்ட ஒரு 5% வந்து ஏதோ கொஞ்சமாக தான், ஒரு 40,000-50,000 வருஷத்துக்கு அவ்வளோதான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஒன்றும் பெருசாக ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி நஷ்டத்தில் இருக்கிறவங்க 90% மக்கள் இப்போ எக்ஸ்ட்ரா டேக்ஸும் பே பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கொடுமையான விஷயந்தான் சொல்லணும். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, கடந்த 2 வருஷமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நம்முடைய பங்குச்சந்தை விரும்பலை, அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து தொடர்ந்து விற்றுக்கினே வராங்க. கடந்த 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடின்ற அளவுக்கு ஷேர்ஸ் விற்றுருக்குறாங்க. இது வரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு அவங்க விற்றது கிடையாது. இதுக்கும் எந்தவித காரணமும் இல்லை. கொரோனா வைரஸ் இருந்தது, லீமன் பிரதர் கொலாப்ஸ் இருந்தது, அந்த மாதிரி அதை காரணம் இருந்தால் கூட ஓகே. எந்த காரணமும் இல்லாமல் கடந்த 2 வருஷமாக விற்றுக்கினே வராங்க, 5 லட்சம் கோடிக்கு மேலே விற்றுருக்குறாங்க. இதில் இந்த கொரோனா வைரஸ் சமயத்தில் நிறைய பேர் பங்குச்சந்தையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கின்னு, அதுக்கப்புறம் நிறைய புதுசாக வந்து ரீட்டைல் பீப்புள் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. அதனால தான் வந்து ஓரளவு நம்முடைய பங்குச்சந்தைகள் பெருமளவில் இறங்காமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு மெயின் காரணம் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஆனால் அப்படிப்பட்ட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக டேக்ஸ் பர்டன் வந்திருக்கு. அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, கவர்மெண்ட் வந்து இந்த எஸ்டிடி வந்து கொஞ்சம் குறைக்கிறத பற்றி யோசனை பண்ணணும். குறைக்கலைன்னா கூட பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் அந்த பே பண்ணுற எஸ்டிடியை வந்து டேக்ஸாக கன்சிடர் பண்ணி நம்ம ஃபைனல் டேக்ஸ் பேமெண்ட்டில் அதை மைனஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இதுவும் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் இப்போதைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க 25% வந்து டேக்ஸ் ஏற்றி விட்டுட்டோம்னா நமக்கு 25% வருமானம் அதிகமாக வரும்னு நினைக்கிறாங்க. அது நடக்குமா நடக்காதுன்றது இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து தான் தெரியும். இந்த அதிகமான டேக்ஸ்னால் நிறைய பேர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வால்யூம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு அதிகமான டேக்ஸ் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ எனிவே இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து தான் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பொதுவாக வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இந்தியாவில் வந்து டேக்ஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் கவனித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.